எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் வந்து நம்மளுடைய எஜுகேஷனை வந்து எப்படி ஆட் பண்ணுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ 10th 12th ஆல்ரெடி பதிவு பண்ணிட்டேன். பட் நான் டிகிரி முடிச்சிருக்கேன் சார். டிகிரி இது வந்து எப்படி ஆட் பண்ணுறது? டிப்ளமோ முடிச்சிருக்கேன் சார். டிப்ளமோ சர்டிஃபிகேட் எப்படி அதில் எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் வந்து ஆட் பண்ணுறது? ஓகேவா? அதை பற்றி தான் வரும். வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு. ஓகேவா? உங்களோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் இருக்கும். அதை பார்த்து ரெண்டுத்தையும் போட்டுட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதில் வந்து உங்களுடைய டிகிரி குவாலிஃபிகேஷனோ இல்லை டிப்ளமோவோ இல்லை லைசன்ஸ் வச்சுருக்கேன் இல்லை ஃபோர்ட்ஸில் நான் அதிகமாக முடிச்சிருக்கேன் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இப்போ நான் படித்ததை ஆல்ரெடி இருக்கிறதுல போய் நான் எப்படி ஆட் பண்ணுறது அதான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு ஆட் குவாலிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு இருப்பாங்க. ப்ளீஸ் செலக்ட் த குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல, அதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணி அப்படின்னா பிலோ எஸ்எஸ்எல்சி, எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, டிகிரி. ஓகேவா? நான் 10th பண்ணியிருந்தேன் அப்படின்னா 12th நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 12th 10th முடிச்சிட்டோம்னா டிகிரி ஆட் பண்ண போனால் டிகிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதை பற்றி தான் பண்ண போகிறோம். இப்போ நான் டிகிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா டிகிரி இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் என்ன யூனிவர்சிட்டின்றதை அதில் டைப் பண்ண ஒருத்தர் இயர் ஆஃப் பாசிங் நீங்கள் எந்த வருஷம் பாஸ் ஆனது, அது வந்து நீங்கள் அடுத்து என்ன மீடியம் தமிழா இங்கிலீஷா அது. பட் அதில் இன்னொரு விஷயம் அப்படின்னா செகண்ட் லாங்குவேஜ் அது கொடுத்தாலும் கொடுக்கலாம், அது கொடுக்காலும் போல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதில் ஸ்டார் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார் போட்டுக்கிறது எல்லாமே கம்பல்சரி நீங்கள் ஃபில்லப் பண்ணி ஆகணும். ஓகே, அப்போ தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஓகேவா? அதுக்காக தான் இது. பட் நீங்கள் இந்த டிகிரியில் வந்து இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் என்ன பிஎட் முடிச்சிங்களா இல்லை கிரேடு எஜுகேஷனா என்ன கோர்ஸோ இதில் நீங்கள் எல்லா கோர்ஸுமே இதில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதில் எல்லாத்தையுமே சீக்வன்ஸ் பண்ணி ஒன்று ஒன்றா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான மேஜர் சப்ஜெக்ட் வரும். ஓகேவா? இப்போ நான் ஒரு இது கொடுக்குறேன், ஜஸ்ட் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அதில் உங்களுக்கு மேஜராக என்ன சப்ஜெக்ட் வருமோ அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடில் உங்களுக்கு வந்து காமிக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிட்டோம். எனக்கு அதில் வரல அப்படின்னா வேறு எதனா கொடுக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ நான் இப்போ கிரேட் சயின்ஸ் 2 கொடுக்குறேன் அப்படின்னா இதில் கொடுத்தீங்கன்னா இவ்வளோ நீங்கள் கேட்ட சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா வேறு கொடுக்கணும். இப்போ கிரேட் ஆர்ட்ஸ் 2 கொடுக்குறேன்னா அதில் வரும் இந்த என்னென்ன இருக்குன்றது. இல்லை பாருங்கள், ஹிந்தி, ஹிஸ்ட்ரி, கிராமை, என்ன இருக்கோ ஃபிசிக்கல் எல்லா கோர்ஸுமே இருக்கும். நான் ஓகேவா மேஜர் சப்ஜெக்ட் உங்களுக்கு இதோ அதை கொடுங்க. பட் அதேமாதிரி நான் கொடுத்துட்டேன். மேஜர் ஹிஸ்ட்ரி அப்படின்னா அந்த மாதிரி கொடுக்கணும். எக்கனாமிக்ஸ்னா எக்கனாமிக்ஸு, அடிஷ்னல் இது அந்த மாதிரி என்ன உங்களுக்கு இதுவோ அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டட் கொடுத்துங்க. அடுத்த கிளாஸ் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பசங்க இல்லை செகண்ட் கிளாஸில் இல்லை தேர்ட் கிளாஸில் நான் பாஸ் ஆகல அரியர்லேயே இருக்குது அப்படியே இருக்குன்னா அதையும் இது பண்ணலாம். அந்த மாதிரி நாட் சர்டிஃபைட் அந்த மாதிரி வந்து எதுவோ அதை வந்து நீங்கள் கொடுத்துங்க. அடுத்து உங்களுடைய சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்டோட நம்பர். ஓகேங்களா? அது ஓவரால் மார்க் ஷீட் நம்பர் தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் பாருங்கள் இல்லை கன்க்ளூஷன் தான் மெடிக்கல் அண்ட் ஃபார்மசி நர்சிங். நான் நர்சிங்கு ஃபார்மசி முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் அவங்களுடைய மார்க் ஷீட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி என்ன யூனிவர்சிட்டிலாம் போட்டுட்டு இதில் வந்து நீங்கள் அவங்களுடைய மார்க் ஷீட்டை இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி நர்சிங் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் இந்த மாதிரி டிகிரி முடிச்சுங்க, டிகிரி இது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு இதில் கீழே இருப்பீங்க. அது ஆக்சுவலாக அதை தான் சொன்னல, என்ன சப்ஜெக்ட் ஏதோ ஒரு ரிலேட்டடாக உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட். ஓகேவா? பயோகிராஃபி, மியூசிக்கு என்ன எல்லாமே இருக்குது, நிறைய இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆடுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்களா இதில் ஹெச்எஸ்சி எல்லாம் இருக்குல்ல அது கீழே வந்துடும். ஓகேவா? ஹெச்எஸ்சின் கீழே வந்து உங்களுக்கு டிகிரி முடிச்சிங்க அந்த டிகிரி வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் சார் அப்படின்னா அந்த டெக்னிக்கல் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸில் இதில் தான் கிளிக் பண்ணி இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிப்ளமோ நீங்கள் இன்ஜினியரிங்கு அந்த மாதிரி முடிச்சவங்க எல்லாம் இதில் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி இதெல்லாம் இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ டிப்ளமோ இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கேன் இல்லை டிப்ளமோ கிராமர் டிப்ளமோ ஆர்ட்ஸு நிறைய இருக்குது, என்சிசி சர்டிஃபிகேட்டு என்னென்ன இதுவோ அந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூவில் படித்த இதுக்கு எல்லாமே கோர்ஸும் இதில் இருக்கும். இப்போ நான் டிப்ளமோ இன்ஜினியரிங் கொடுத்தீங்கன்னா அதில் என்ன பாஸ் எந்த இயரில் பாஸ் ஆனால் அடுத்து மீடியம் என்ன மீடியம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு அடுத்து கோர்ஸ் டியூரேஷன் எத்தனை மந்த்து அதில் மந்த்து தான் கொடுக்கணும். ஓகேவா? அது 3 இயர்ஸ்னால் 3 இயர்ஸ்க்கு எத்தனை மந்த்து அதை கொடுக்கணும். அடுத்து சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்தீங்க, சிவிலா இல்லை கம்ப்யூட்டர் நடுவரா இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸா இல்லை மேக்ஸா என்னவோ அந்த இதை வந்து நீங்கள் இது பண்ணணும். சிவில் இன்ஜினியர் அந்த மாதிரி எல்லா இதுவுமே இருக்கும். பட் உங்களோட கோர்ஸ் எதுவோ அந்த கோர்ஸை மட்டும் நீங்கள் பர்டிகுலராக சப்ஜெக்டில் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன கோர்ஸுன்றதை ஜஸ்ட்டு பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட்டு என்ன கொடுக்குது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கொடுத்துட்டேன் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டில் முடிச்சிங்களா இல்லை ப்ரைவேட்டில் படிச்சிங்களா? ஓகே, அந்த இது இன்ஸ்டியூட்டில் எது அப்படின்றது. அடுத்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுது ஒன்று கவர்மெண்ட்லேயே ப்ரைவேட்டில் ப்ரொவைட் பண்ணுவாங்க சர்டிஃபிகேட், இல்லை ப்ரைவேட்டில் இருக்கும் கவர்மெண்ட்டில் பண்ணுவாங்க. அதுமாதிரி இது கொடுத்துட்டு ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு கீழே வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இல்லை நெக்ஸ்ட்டு இதில் வேணால் இந்த லைசன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இதில் ஆட் பண்ணால் இதில் தான் இதில் கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்று டைப்ரைட்டிங் முடிச்சது, அடுத்தது நீங்கள் ஷார்ட் அண்டு இதை கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் முடிச்சது, லாங்குவேஜில் எதனா படிச்சது, இல்லை ஃபிசிக்கல் டிசீஸு, ஸ்போர்ட்ஸு, என்சிசி இல்லை எல்ஐசி வச்சு லைசன்ஸு இந்த மாதிரி ஏதோ ஒரு அடிஷ்னல் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா இல்லை டைப்ரைட்டிங் எல்லாம் முடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி இதில் வந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸ்கில்டு இதில் வந்தால் நீங்கள் கொடுக்கணும். உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து என்னமா பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் இருக்குது. பட் அது ஜஸ்ட்டு ப்ரைவேட்டில் தான் இருக்கும் மோஸ்ட்லி வர இது அது சர்டிஃபிகேட்டை பொறுத்து. அதில் கிளிக் பண்ணிட்டு அடுத்தது வந்து கோர்ஸ் டைட்டில் வந்து நீங்கள் என்ன முடிச்சிங்க, நெட்வொர்க்கா இல்லை ஹார்ட்வேரா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமா ஜாவாவா ஓரலா
என்ன இதுவோ வெப் டிசைனிங்கா அந்த மாதிரி என்ன இது முடிச்சிங்களோ பட் அதை வந்து கொடுத்துட்டு இதாண்ட வந்து அந்த கோர்ஸ் டியூரேஷன் எத்தனை மந்த்து நீங்கள் ஒரு 3 மந்த்து முடிச்சிங்களா 4 மந்த்து முடிச்சா அந்த மந்த் இது டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனாக நீங்கள் எப்போ நீங்கள் இப்போ ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த ஆடில் தான் அந்த டேட் ரிஜிஸ்டர் ஆகும் ஓகேவா. நீங்கள் இப்போ இன்றைக்கி தேதிக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தேதி தான் ஆட் ஆகும். அந்த கொடுத்துட்டு ஆடு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும் ஓகேங்களா. இந்த கீழே வரது கொடுத்துட்டு இல்லை சேவ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் சேவ் ஆகும். நீங்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சேவ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி இதில் வந்து கீழே ஸ்கொயரல் பண்ணினே வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக கண்டினியூன்னு சொல்லி ஒன்று வரும் ஓகேங்களா. நீங்கள் எக்ஸ்ட்ரா இப்போ ஆட் பண்ண கோர்ஸ் எல்லாமே இதில் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கீழே ஸ்கொயரல் பண்ணிட்டு வந்தீங்க அதில் லாஸ்ட்டாக கண்டினியூன்னு சொல்லி வரும் ஓகேவா. அந்த கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சேவ் ஆகும் ஓகே. நீங்கள் கண்டினியூ கொடுக்காம அப்படியே இது பண்ணிங்கன்னா ஓகே ஆகாது. அதனால் கீழே ஸ்கொயரல் பண்ணுறது லாஸ்ட்டாக எடிட்டு கண்டினியூ இருக்குல்ல, ஏதாவது டீட்டெயில் எடிட் பண்ணால் எடிட் கொடுங்க. பட் நீங்கள் அப்படியே ஓகே பண்ணணும் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டினியூ கொடுங்க ஓகேவா. இப்போ கண்டினியூ கொடுத்தா அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதில் திரும்பி ஓகே வாங்கிக்கும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அது மாதிரி பிரிண்ட் போகிற மாதிரி வந்துடும் ஓகேவா. இதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் போட்டு எடுத்துக்கலாம், இல்லை பிடிஎஃப் வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம் ஓகே. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.